வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட டே ட்ரேடிங் உத்திய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? ஓ, நிச்சயமா. டே ட்ரேடிங்ல நிறைய உத்திகள் இருக்கு. எதை பத்தி பேச போறோம்? அதாவது ஒரே நாள்ல பங்குகளை வாங்கி விக்கிற முறை. இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உத்தி பெரிய முதலீட்டு நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, ஆமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் மாதிரி. அதேதான். அவங்களோட மெதுவான செயல்பாட்டை நமக்கு சின்ன முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக்க முயற்சி பண்ற ஒரு வழி இது. அது சரிதான். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். பெரிய நிறுவனங்கள், அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஃபண்டுகள்லாம், அவங்க கிட்ட பெரிய அளவுல பங்குகள் இருக்கும். ம் ஒரு நல்ல செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பங்கு பத்தி. அவங்க உடனே நினைச்ச மாதிரி லட்சக்கணக்கான பங்குகளை டக்குன்னு வாங்கவோ விற்கவோ முடியாது பாருங்க. ஆமா, அதுக்கு நேரம் எடுக்கும் இல்லையா? மார்க்கெட்டை பாதிக்காம செய்யணும். கரெக்ட். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கும் போது விலை மெதுவா ஏற ஆரம்பிக்கும். இந்த மெதுவான நகர்வை தான் நம்ம மாதிரி சின்ன முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்படியா? சரி, ஒரு உதாரணத்தோட சொன்னா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கம்பெனி சி லிமிடெட்னு வச்சுப்போமே. சரி, எஸ்இ. ஆமா, பிப்ரவரி 2019ல அவங்க நல்ல லாபம் காமிச்சாங்க. அப்போ அடுத்த நாள் காலையில என்ன ஆச்சுன்னா, பங்கு விலை கணிசமா மேல ஓபன் ஆச்சு. கேப் அப்னு சொல்றோமே, அந்த மாதிரி. முந்தின நாள் க்ளோசிங்கை விட நல்ல ஜம்ப். ஆமா, அன்னைக்கு நாள் முழுக்க அந்த ஏற்றம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்ததை விட இன்னும் மேல போய் முடிஞ்சுது. சரி, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நாம எப்படி சரியா பயன்படுத்திக்கிறது? அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு இல்லையா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இதுல அந்த பெரிய நிறுவனங்களோட தொடர் வாங்குதல் அழுத்தம், அதை நாம பயன்படுத்திக்கிறோம். ஆனா அதுக்கு சில குறிப்பிட்ட ஸ்டெப்ஸ் நாம ஃபாலோ பண்ணணும். முக்கியமா அந்த முதல் 15 நிமிஷம் காத்திருக்க சொல்றீங்க போல. ஆமா ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா காலையில திறந்த உடனே கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். அந்த ஆரம்ப கட்ட குழப்பம் கொஞ்சம் நீங்கி பங்கு எந்த திசையில போகுதுன்னு ஒரு ஐடியா கிடைக்க அந்த நேரம் தேவை. சரி, அப்போ அந்த ஸ்டெப்ஸ் என்னன்னு வரிசையா பார்க்கலாமா? ஓகே. முதல்ல ஒரு நல்ல செய்தியால காலையில நல்லா கேப் அப் ஆகிற ஒரு பங்கை கண்டுபிடிக்கணும். இது முதல் ஸ்டெப். சரி. அடுத்து மார்க்கெட் ஓபன் ஆகி முதல் 15 நிமிஷம் நாம சும்மா கவனிக்கணும். அப்போ அந்த பங்கு என்ன விலையில அதிகமா ட்ரேட் ஆகுது பார்க்கணும். ஆமா, அந்த ரேஞ்சு முக்கியம். அந்த 15 மினிட்ஸோட ஹை லோ அதெல்லாம் நோட் பண்ணணும். சரி, மூணாவதா அந்த 15 நிமிஷத்துல ட்ரேட் ஆன விலையில பங்குகளை வாங்க ஒரு லிமிட் ஆர்டர் போடணும். அதாவது நாம நினைக்கிற விலைக்கு வந்தா வாங்குற மாதிரி. ஆமா, லிமிட் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர் இல்ல. நாம குறிச்ச விலை அல்லது அதுக்கு கீழே வந்தா மட்டுமே வாங்குவோம். நாலாவது, ஒருவேளை நாம ஆர்டர் போட்ட பிறகு அடுத்த 15 நிமிஷத்துல அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலனா, அப்போ கேன்சல் பண்ணிட வேண்டியதுதான். அந்த வாய்ப்பு நமக்கு இல்லைன்னு அர்த்தம். வேற பங்கு பார்க்கணும். சரி, ஒருவேளை ஆர்டர் கிடைச்சிட்டா சந்தை முடிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் வச்சிருந்து லாபத்தை புக் பண்ணிடலாம். அதாவது டே எண்டுக்குள்ள. ஓகே, கடைசி பாயிண்ட், இது ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க, அந்த ஸ்டாப் லாஸ். ஆமா, மிக மிக முக்கியம். ஒருவேளை நாம வாங்கினதுக்கு அப்புறம் பங்கு விலை இறங்க ஆரம்பிச்சு அந்த முதல் 15 நிமிஷத்தோட குறைந்தபட்ச விலை இருக்கு இல்லையா, அந்த லோ பாயிண்ட். ஆமா, அதுக்கு கீழே போனா யோசிக்கவே கூடாது. உடனே வித்துட்டு வெளியே வந்துடணும். இது நம்மோட பாதுகாப்பு, நஷ்டத்தை கட்டுப்படுத்துற ஒரு வழி, ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. புரியுது. இது இல்லனா பெரிய நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. இந்த உத்தியோட அடிப்படை தர்க்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நல்ல நியூஸ் வருது, பெரிய ஆளுங்க வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து வாங்குறதால விலை ஏறுது. ஆமா, அவங்களோட அந்த பையிங் ப்ரெஷர் அந்த ஆரம்ப கேப் அப்க்கு அப்புறமும் கூட விலையை நாள் முழுக்க மேல தள்ள முயற்சி பண்ணும். நாம என்ன பண்றோம்னா, அவங்க வண்டியை மெதுவா தள்ள ஆரம்பிக்கும் போதே நாம வேகமா போய் முன்னாடி ஏறி உட்காந்துக்கிறோம். நல்ல ஊமை. நம்ம சின்ன ஆர்டர் விலையை பெருசா பாதிக்காது. ஆனா அவங்களோட பெரிய ஆர்டர்கள் தான் விலையை நகர்த்தும். அதோட அலையில நாமளும் போறோம். அப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, அந்த 15 நிமிஷ விலைய ஒரு பேஸ் லைனா வச்சுக்கிட்டு பெரியவங்க தொடர்ந்து வாங்குவாங்கன்ற நம்பிக்கையில நாமளும் அவங்க கூட சேர்ந்துக்கிறோம், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அந்த முதல் 15 நிமிஷம் ஆக்டிவிட்டி அன்னைக்கு அந்த பங்குல நிஜமாவே வாங்குற ஆர்வம் இருக்கா இல்ல சும்மா ஆரம்ப பரபரப்பான ஓரளவுக்கு நமக்கு உறுதிப்படுத்தும். அதனாலதான் அந்த காத்திருப்பு முக்கியம். ஆக சுருக்கமா சொன்னா, பெரிய முதலீட்டாளர்கள் ஒரு செய்தியால பங்குகளை வாங்க ஆரம்பிக்கும் போது உருவாகிற அலையில நாமளும் சவாரி செய்யறது தான் இந்த உத்தியோட அடிப்படை. டே ட்ரேடிங் பண்றவங்க இத ஒரு அணுகுமுறையா கவனிக்கலாம். ஆமா, இது ஒரு குறிப்பிட்ட சூழல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு டெக்னிக். இதுல ஒரு விஷயம் யோசிக்கணும். இந்த உத்தி பெரிய நிறுவனங்கள் ஒரு செய்தியை தொடர்ந்து மெதுவா பங்குகளை வாங்குவாங்கன்ற அனுமானத்துல இருக்கு. ஆனா சந்தை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? உண்மைதான்.
ஒருவேளை இந்த நிறுவனங்களோட செயல்பாடு மாறினாலோ இல்ல அவங்க ரொம்ப வேகமா வாங்கி முடிச்சிட்டாலோ இல்ல வேற ஏதாவது காரணிகள் வந்தாலோ இந்த உத்தி எப்படி பாதிக்கப்படும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் முக்கியம். நிச்சயமா. எந்த உத்தியும் 100% உத்தரவாதம் கிடையாது. சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறும். நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்.